ஈவினிங் சிறிய ஒரு பாடம் தான் வேலை வலு சக்தி. இன்னைக்கு ஒரு நாள் இந்த பாடத்தை முடிச்சிடலாம். அதில் உள்ள தியரி இந்த நோட்ஸ் உங்களுக்கு குரூப்ல அனுப்பி வச்சிருக்கேன். வேலைக்குரிய சமன் பாருங்க. வேலை அப்படின்றது விசையையும் விசையின் திசையில பொருள் அசைந்த தூரத்தை பெருக்கவாது எத்தரடி. அந்த சொற்பதம் ரொம்ப முக்கியம். எந்த சொற்பதம்னா விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். வேலையிட அலகு நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல். சக்தி சக்தின்னு சொல்லப்படுறது என்னன்னா வேலை செய்வதற்குள்ள ஆற்றல். இந்த சக்தி நிறைய வடிவங்கள்ல இருக்கு. மின் சக்தி, வெப்ப சக்தி, ஒளி சக்தி, பொறிமுறை சக்தி, காந்த சக்தி, இப்படி நிறைய வடிவங்கள்ல இருக்கு. நாங்க இந்த பாடத்துல இந்த வேலை வலு சக்தி பாடத்துல பிரதானமா பார்க்க போறது பொறிமுறை சக்தி தொடர்பா தான் பிரதானமா பார்ப்போம். ஏனைய பாடங்கள்ல இப்ப இது ஓட்டமின்னியல் பாடத்துல மின் சக்தி இருக்கு, வெப்பவியல் பாடத்துல வெப்ப சக்தி இருக்கு, சரி, மின்காந்தவியல்ல காந்த சக்தி தொடர்பாக இருக்கு, கெமிஸ்ட்ரி பாடங்கள்ல ரசாயன சக்தி தொடர்பாக இருக்கு. இந்த பாடத்துல பார்க்க போறது பொறிமுறை சக்தி. பொறிமுறை சக்தியை பிரதானமா ரெண்டு வகைப்படுத்துறாங்க. பொறிமுறை சக்தி பிரதானமா இரண்டு வகைப்படுத்தப்படுது. ஒன்னு இயக்க சக்தி, மற்ற எது அழுத்த சக்தி. இயக்க சக்தி, அழுத்த சக்தி, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பொறிமுறை சக்தி. இயக்க சக்தியை பொதுவா கேஇ கைனடிக் எனர்ஜி, கேஇன்னு ஷார்ட்டா குறிப்பாங்க. அழுத்த சக்தியை பிஇ பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு குறித்துக் கொள்றது. இந்த இயக்க சக்தியில ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு பெயர்ச்சி இயக்க சக்தி, அதை நீங்க ஓ லெவல்ல இருந்து படிச்சு வாரதுதான். அரை எம்பி வர்க்கம். ஒரு துணிக்கை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றதால அந்த துணிக்கையில் உள்ள சக்தி பெயர்ச்சி இயக்க சக்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து சுழற்சி இயக்க சக்தி, அதுக்கான சமன்பாடு அரை ஐ ஒமேகா வர்க்கம். சுழற்சி இயக்கம் பாடத்துல அந்த பாடம் படிப்பிக்கக்குள்ள இந்த விஷயம் சொல்லி தந்திருந்தேன். ஐனா சடத்துவ திருப்பம், ஒமேகானா கோண வேகம். அதே மாதிரி அழுத்த சக்தியை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நிலையியல் அழுத்த சக்தி, அது ஓ லெவல்ல உள்ளதுதான். NG8. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துல உள்ள ஒரு பொருள்ல தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி. அடுத்து மீதியல் அழுத்த சக்தி, அரை எஃபி அரை KE வர்க்கம் அப்படின்னு ரெண்டு சமன்பாடு இருக்கு. மீதியல் அழுத்த சக்தி காண்பது. ஓகே, அப்ப இதுதான் பொறிமுறை சக்தியில பிரிவுகள். இதெல்லாம் சேர்ந்ததுதான் பொறிமுறை சக்தி. அடுத்து கவனிங்க. பெயர்ச்சி இயக்க சக்தி தொடர்பா தனியா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுழற்சி இயக்க சக்தி நான் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. நிலையியல் அழுத்த சக்தி ஒரு வாட்சி பாருங்க, நான் தனித்தனியா சொல்லல இத. சரியா? இதை கவனிங்க. அடுத்தது பொறிமுறை சக்தி கோட்பாடு, பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் அப்படியும் இதை சொல்லலாம். இந்த பொறிமுறை சக்தியானது வேறு சக்தியாக, இப்ப உதாரணத்துக்கு பொறிமுறை சக்தி மின் சக்தியா மாறலாம். மின் உற்பத்தி நிலையங்கள்ல, நீர் மின் உற்பத்தி நிலையங்கள்ல நீர் ஒரு பொறிக்கு மேல விழுகுது தானே, வேகக்குள்ள அந்த பொறி சுத்த ஆரம்பிக்குது. அப்ப நீண்ட அந்த பொறிமுறை சக்தி கடைசியா மின் சக்தியா மாறுது. அப்ப இப்படி ஒரு பொறிமுறை சக்தி வேறு சக்தி வடிவங்களாக மாறாதிருந்தா இந்த மொத்த பொறிமுறை சக்தி மாறிலி. மொத்த பொறிமுறை சக்தி ஒரு மாறிலி. அதாவது அழுத்த சக்தி இயக்க சக்தியை கூட்ட வரதானே மொத்த பொறிமுறை சக்தி. இந்த மொத்த பொறிமுறை சக்தி ஒரு மாறிலியா. அடுத்த சொற்பதம் ரொம்ப முக்கியம் பாருங்க. கேலி செய்யக்குள்ள இதை பயன்படுத்துவேன் நான் இந்த சொற்பதத்தை. பொறிமுறை சக்தி வேறு சக்தி வடிவங்களாக மாற்றப்பட்டா இழந்த அல்லது அதிகரித்த சக்தி. பொறிமுறை சக்தி வேறு சக்தி வடிவங்களா மாறக்குள்ள சக்தி இழக்கும், சம்டைம்ஸ் சக்தி அதிகரிக்கும். அப்படி இழந்த அல்லது அதிகரித்த சக்தி செய்யப்பட்ட வேலைக்கு சமன். அப்ப செய்யப்பட்ட வேலை இப்படியும் காணலாம். இழந்த பொறிமுறை சக்தியை கண்டு காணலாம், அல்லது அதிகரித்த பொறிமுறை சக்தியை கண்டு காணலாம். அடுத்து காணுங்க. வலு. வலுன்னா என்னன்னா வேலை செய்யப்படும் வீதம். வலுவுக்குரிய சமன்பாடு வேலையின் கீழ் நேரம், செய்த வேலையின் கீழ் எடுத்த நேரம். இதுதான் வலுவுக்கான சமன். அடுத்து பாருங்க வலுட அலகு. வலுட அலகு அந்த சமன்பாடுல பிரதிட்டு ஒரு வாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஜூல் செகண்ட். அடுத்து இந்த பாடத்துல கடைசியா உள்ள விஷயம் வினைத்திறன். வினைத்திறன்
வினைத்திறனுக்குரிய சமன்பாடு பெய்ப்பு சக்தியின் மேல் பயப்பு சக்தி தர 100. அந்த சக்திக்கு பதிலா வலுவையும் பயன்படுத்தி சொல்லலாம். பெய்ப்பு வலுவின் மேல் பயப்பு வலு தர 100. இதுவும் வினைத்திறனுக்குரிய சமன்பாடு தான். சரியா? ஓ, பெய்ப்புனா இன்புட், பயப்புனா அவுட். அல்லது இன்னொரு விதத்துல சொல்லலாம், பெய்ப்புனா வழங்கப்பட்ட மொத்த சக்தி, பயப்புன்றது தேவைக்காக பயன்பட்ட சக்தி அப்படின்னு கழிச்சு கொள்ளலாம். சரிதானே? இவ்வளவுதான் இந்த பாடத்தோட தியரி. சரியா? இந்த பாடத்துல தனியா ஒரு எஸ்ஏ கேள்வி எம்சிக்யூல வந்திருக்கு. தனியா எஸ்ஏல தனியா ஒரு எஸ்ஏ கேள்வி போட மாட்டாங்க. விசைகளோடையோ ஓட்ட மின்னியல் பாடத்தோடையோ அல்லது ஏனைய பௌதிகவியல் பாடங்கள் இருக்குதான், அதோட இணைஞ்சுதான் இந்த பாடத்துல எஸ்ஏ கேள்வி போடுறதா தான் போடுறோம். கவனிங்க, நாங்க இதோட அந்த கேள்விகள் கொஞ்சம் அனுப்பியிருந்தேன். அந்த கேள்விகளை செய்துப்பா. வலுவின் அலகு அல்லாதது. வலுட அலகு எது இல்லை? இதுல எது வலுட அலகு இல்லைன்னு கேட்கிறோம். வாற்று வலுவின் அலகுனா வலுட அலகு வாற்று. சரி, இது ஜூல் செகண்ட் -1, அதுவும் வலுட அலகு தான். அதுவும் வலுட அலகு தான். அடுத்து பாருங்க, கிலோவா 5வது பார்ப்போம். கிலோவாற்று வலுட அலகு தானே. உதாரணத்துக்கு சொன்னா மீட்டர் தூரத்திட அலகு, கிலோமீட்டர் அதுவும் தூரத்திட அலகு தானே. அதே தான் இது வாற்று கிலோவாட் ரெண்டுமே வலுட அலகு தான். இது பாருங்க, மூணாவது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. எங்களுக்கு தெரியும் வலுவுக்கான சமன்பாடு சக்தியின் கீழ் நேரம். இதன சமன்பாடு சக்திக்குரிய சமன்பாடு அரை mv வர்க்கம். அதன் கீழ் நேரம் தீனு போட்டு நீங்க திணிவிட அலகு கிலோகிராம் போட்டலாம் தானே. அடுத்து வேகத்திட அலகு மீட்டர் செகண்ட் -1 அதிட வர்க்கம். நேரத்திட அலகு செகண்ட். அப்ப இதை சுருக்கி பாருங்க, ஆன்சர் வரும் கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -3. அப்ப 4வது சரிதான். அதுவும் வலுவிட அலகு. அதாவது அடிப்படை கணியங்கள் சார்பா திணிவிட அலகு கிலோகிராம், தூரம் மீட்டர், நேரம் சார்பா கொடுத்திருக்கான். அதுக்கு இப்படித்தான் செய்யறது. இந்த மாதிரிதான் செஞ்சு பார்க்கறது. அப்ப எது வலுட அலகு இல்லைன்னா ஜூல் வலுட அலகு இல்லை. ஏன் ஜூல் வலுட அலகுனா ஜூல் சக்தியிட அலகு. சக்தியை நேரத்தால பிரிச்சா தானே வலு கிடைக்கும். சரியா? அப்ப ஜூல் சக்தியிட அலகு. அப்ப வலுட அலகு இல்லாதது ஜூல். அடுத்து கவனிங்க, 2வது கேள்வி. 200 கிராம் திணிவுடைய பொருள் ஒன்றின் வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1 அது இயக்க சக்தியை நம்ம கேட்கிறோம். உங்களுக்கு இயக்க சக்திக்கான சமன்பாடு
அரை எம்பி வர்க்கம் அரை தர திணிவு 200 கிராம். கிராம கிலோகிராமுக்கு மாத்துறேன், 1000ஆல பிரிக்கிறேன். வேகம் 10, அப்ப 10 வர்க்கம் 10 தர 10 இதை சுருக்குவோம். பத்து ஜூல் 10 கேள்வி பாருங்க. 3வது கேள்வி. 1 கிலோகிராம் திணிவுடைய பொருள் 100 மீட்டர் உயரத்தில் உள்ள போது அதில் சேமிக்கப்பட்டுள்ள அழுத்த சக்தி. ஒரு இடத்துல இருந்து 100 மீட்டர் உயரத்துல 1 கிலோகிராம் திணிவுடைய பொருள் இருக்கு. இதுல உள்ள அழுத்த சக்தி என்னன்னு mgA. திணிவு 1 G10 இல்ல G9.8 என்ன கொடுக்குறாங்களோ அதை பதியிடலாம். எனக்கும் கிடைச்சு பழமைய 10 போட்டு போட்டு பழகி இந்த 9.8 மறந்து 9.8 தானே கொடுத்துருக்காங்க. அப்ப அதை போட்டு உயரம் 100 மீட்டர். அப்ப இத பெருக்க ஆன்சர் 980 ஜூல். 980. அது பாருங்க 4வது கேள்வி. 4வது சூரிய கலங்களில் நடைபெறும் சக்தி மாற்றத்தை சரியாக வகை குறிப்பது. உங்களுக்கு சூரிய கலம்னா சோலார் பேனல். ஏன்னா சோலார் பேனல் சோலார்ன்றது சூரிய சக்திய மின் சக்தியா மாற்றும். சூரியன்ல இருந்து வர சக்தியை மின் சக்தியா மாற்றும். சூரியன்ல இருந்து என்ன சக்தி வருமா இருந்தா வெளிச்சம். வெளிச்சம் தானே, லைட் தானே, அத மின் சக்தியா மாத்துது. அப்ப இதுதான் சரியான ஒளி சக்திய மின் சக்தியா மாத்து. இந்த ஒளிப்பில இது சவுண்ட். ஏன்னா முதலாவது ஆன்சர்ல ஒளி சவுண்ட் காட்டி. அதுக்கான 5வது கேள்வி. 5வது கேள்வி. தரையிலிருந்து 0.5 கிலோமீட்டர் உயரத்தில் இதான் தரைன்னு போட்டு சொல்றேன். தரையிலிருந்து 0.5 கிலோமீட்டர் உயரம். 0.5 கிலோமீட்டர்னா உங்களுக்கு தெரியும் 500 மீட்டர். கிடையாக பறக்கும் ஆகாய விமானம் ஒன்று. ஒரு ஆகாய விமானம் கிடையாக பறந்து கொண்டு மாதிரி பறக்குதுன்னு வைங்க. கிடையா அதுல இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் சமன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப நான் போடுறேன் mgA அழுத்த சக்தி. இது இயக்க சக்திக்கு சமன். சரியா? சமன்பாடு பாருங்க. திணிவு வெட்டப்படுது. ஜீட பெருமானம் 10. இந்த கேள்வி 9.8 கொடுக்கலே. அப்ப உயரம் 500. உயரம் 500 அரை தர வேகம் தெரியும். சரியா? அப்ப v வர்க்கம் சமன் ஆன்சர் 10,000. v சமன் ஆன்சர் 100 மீட்டர் செகண்ட் மைனஸ். சரியான ஆன்சர் 5. 6வது கேள்வி பாருங்க. 6வது பொருள் ஒன்றுக்கு 200 நியூட்டன் கிடை விசை பிரயோகிப்பதால் 2 மீட்டர் தூரம் அசைந்தது எனில் அதன் போது செய்யப்பட்ட வேலை என்ன? பாருங்க. வேலைக்கு சமன்பாடு விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். 200 நியூட்டன் விசை கொடுக்குறாங்க, 2 மீட்டர் அசையுது. விசை கிடையா தான் பிரயோகிக்கப்படுது. இது அசைந்தது கிடையா தான் அசைஞ்சிருக்கும். அப்ப 200 2ஆல பெருக்குன ஆன்சர் எளிமையான கேள்வியோடு இது 400. அடுத்து காணுங்க இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு சொல்லி. துணிக்கையொன்றின் வேகம் 2 மடங்கால் அதிகரிக்கும் போது அதன் இயக்க சக்திக்கு 6 நிகழும். அரை எம்பி வர்க்கம் இயக்க சக்திக்குரிய சமன்பாடு. அப்ப ஆரம்பத்துல வேகம் v. இப்ப பாருங்க வேகம் 2 மடங்கால் அதிகரிக்க.
இப்ப இயக்க சக்திக்கு சமன்பாடு போடுறேன். அரை தர திணிவு அதே m தான், முதல்ல இருந்து அதே m தான். இப்ப வேகத்துக்கு போடுவீங்க 2v முழுவதின் வர்க்கம். இத சுருக்குனா பாருங்க, இத சுருக்குனா இந்த 2v முழுவதின் வர்க்கத்தை நான் போட்டுக்கொள்ளலாம் 4v வர்க்கம். அரை m அப்படியே வரும். இங்க உள்ள 4 முன்னுக்கு எடுக்கிறேன். அப்ப 4 முன்னுக்கு எடுத்தா 4 தர அரை mv வர்க்கம். இந்த அரை mv வர்க்கம்ன்றது பாருங்க, அது ஆரம்பத்துல இருந்து இயக்க சக்தி தானே. அப்ப வேகம் 2 மடங்கால் அதிகரிச்சா இயக்க சக்தி ஆரம்ப இயக்க சக்தியோட எத்தனை மடங்கு கூடியிருக்கு? 4 மடங்கு. இப்ப 4 மடங்கால் அதிகரிக்கும் அப்படின்றது சரியானா? அடுத்து கவனிங்க, 8வது கேள்வி. தரையிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் துணிக்கையின் இயக்க சக்தி, அழுத்த சக்தி, மொத்த சக்தி என்பவற்றை சரியாக வகை குறிப்பது. தரையிலிருந்து ஒரு துணிக்கை நிலைக்குத்தா மேல் நோக்கி எறியப்படும். இது இந்த துணிக்கை அப்படியே மேல பயணிக்கும், போயிட்டு அந்த துணிக்கை திரும்ப கீழே வரும். துணிக்கை திரும்ப கீழே வரும். இந்த படத்தை பார்க்கல உங்களுக்கு விளந்து, மேல போக 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 உயரம் கூடும். மேல போக 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 உயரம் கூடும். உயரம் கூடுனா அழுத்த சக்தி கூடணும். மேல போ தரையில இருந்தா எரியப்படுது. அப்ப ஆரம்பத்துல அழுத்த சக்தி 0. 0ல இருந்து அழுத்த சக்தி என்ன செஞ்சுட்டே போகணும்? கூடிக்கிட்டே போகும். அடுத்த விஷயம், மேல இருந்து கீழ இருந்து மேல போக்குல இயக்க சக்தி என்ன நடக்குமா இருந்தா குறையும். ஏன்? மேல போக போக வேகம் குறையுமே. வேகம் குறைகிறனால இயக்க சக்தி குறைஞ்சு 0க்கு வந்துடும். ஆக டொப் பாயிண்ட் இருக்கு தானே, அங்க 0 ஆயிரும் வேகம். வேகம் 0னா இயக்க சக்தியும் 0. வழியில இயங்குறதுனால மொத்த சக்தி மாறாது. வழியில இயங்குறதுனால மொத்த சக்தி மாறாது. பாருங்க முதலாவது ஆன்சரை பாருங்க. முதலாவது ஆன்சர்ல ஏன் பிள்ளைனா இயக்க சக்தி கூடுது, அது பிள்ளை. இயக்க சக்தி கூடாது. இயக்க சக்தி மேல போக்குள்ள குறையும், கீழே வரக்குள்ளதான் இயக்க சக்தி கூடும். ரெண்டாவது சரி. ரெண்டாவது இது சரியானா? அழுத்த சக்தி கூடு, இயக்க சக்தி குறையுது, மொத்த சக்தி மாறல. சரியான ஆன்சர் ரெண்டாவது. அடுத்து பாருங்க 9வது கேள்வி. மீள்தன்மையுடைய இலையொன்றுக்கு வழங்கப்பட்ட 200 நியூட்டன் விசை காரணமா? மீள்தன்மையுடைய இலையொன்றுக்கு வழங்கப்பட்ட 200 நியூட்டன் விசை காரணமாக 5 மில்லிமீட்டர் நீட்சி ஏற்பட்டதாம் அவ்விலையில் சேமிக்கப்பட்டுள்ள அழுத்த சக்தி. அப்ப மீள்தன்மை அழுத்த சக்திக்கான சமன்பாடு தான் இங்க வரணும். ஏன்? மீள்தன்மையுடைய பொருள்னு சொல்லிட்டாங்க. அப்ப மீள்தன்மை அழுத்த சக்திக்கான சமன்பாடு அரை தர எவ்வளவு விசை கொடுக்கப்படுதுன்னா 200 நியூட்டன். எவ்வளவு நீட்சி அடையுதுன்னா 5 மில்லிமீட்டர். அப்ப 5 கீழ் 1000. 5 கீழ் 1000 100. வெட்டுப்பட ஆன்சர் 0.5. 0.5 சேமிக்கப்பட்டுள்ள அழுத்த சக்தி. 10வது பாருங்க. 10வது, ஓர் மரப்பலகை ஒன்றினை 50 கிராம் திணிவுடைய சன்னம். சன்னம்னா துப்பாக்கில இருந்து வார புல்லட், அதான் சன்னம். 100 மீட்டர் செகண்ட் -1 எனும் கதியில் கிடையாக துளைக்கின்றது. மரப்பலகைன்னு இதுதான் அந்த சன்னம். இது 50 கிராம் திணிவு 100 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல வந்து இந்த பலகையை துளைத்து கொண்டு போகும். மரப்பலகைக்குள்ள சன்னம் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு சொல்றாங்கன்னா 10 சென்டிமீட்டர் தூரம் இந்த மரப்பலகை உள்ளது போயிருக்கு. இந்த சன்னத்தின் இயக்கத்துக்கு எதிராக மரப்பலகையினால் வழங்கப்பட்ட தடை விசையாதுன்னு தானே கேக்குறாங்க. பாருங்க எப்படி செய்யறது இத. இப்ப நான் இப்படி எடுக்கிறேன்.
சன்னம் இந்த மரப்பலகைய வந்து மோதிரத்துக்கு சற்று முதல்ல அதுல இயக்க சக்தியை காணும். மோதிரத்துக்கு சற்று முதல் அதுல இயக்க சக்தி. சமன்பாடு அரை எம்பி வரும். அரை தர திணிவு 50 கிராம் 50 1000 தர வேகம் 100 100 தர 1500 முதல்ல இந்த சன்னத்துல இயக்க சக்தி 250. மோதின பிறகு இப்படி போய் சன்னம் வந்து மரக்குட்டிக்குள்ள புதஞ்சிரும். ஏன்னா புதஞ்சிருச்சாதான் ஓய்வுக்கு வந்துருது. ஓய்வுக்கு வரும். ஓய்வுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் புதஞ்ச பிறகு மரக்குட்டிகளுக்கு போயிட்டு புதஞ்ச பிறகு சன்னத்துல வேகம் 0. சன்னத்துல வேகம் 0. வேகம் 0னா சன்னத்துல இயக்க சக்தியும் 0. முதல்ல இயக்க சக்தி 250, மோதின பிறகு இயக்க சக்தி 0. அப்ப இந்த சன்னம் சக்தியை இழந்திருக்கு. எவ்வளவு சக்தியை இழந்திருக்கு? 250 ஜூல் சக்தியை இழந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் இழந்த சக்தி செய்யப்பட்ட வேலை தானே. சொன்னேன் இழந்த சக்தி செய்யப்பட்ட வேலை. அப்ப இழந்த சக்தி 250னா செய்யப்பட்ட வேலையும் 250 தான். இழந்த சக்தி 250னா செய்யப்பட்ட வேலையும் 250 தான். செய்யப்பட்ட வேலை 250. அவங்களுக்கு தெரியும் வேலைக்கு சமன்பாடு விசை தர அசைந்த தூரம் தானே. அப்ப வேலை 250 போட்டேன். தடை விசை எவ்வளவுன்னு காண போற. அசைந்த தூரம் சொல்லியிருக்காங்க மரப்பலகைக்குள்ள 10 சென்டிமீட்டர் அசையுது. 10 சென்டிமீட்டர்னா அது மீட்டருக்கு மாத்தணுமே. அப்ப இதை சுருக்குவான் வெட்டுப்படுது. ஆகவே எக்ஸ்டமன் ஆன்சர் 2500. 2500 நியூட்டன் இந்த மரப்பலகையால வழங்கப்பட்ட தடை விசை. இந்த சக்தி பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தை கீழே இந்த பாயிண்ட் கொடுத்திருந்தேன். இழந்த அல்லது அதிகரித்த சக்தி செய்யப்பட்ட வேலைக்கு சமன். அதை வச்சுக்கொண்டு செஞ்சேன் கேள்வி. அடுத்து கவனிங்க 11வது கேள்வி பாவம். 11வது கேள்வி. ஏயிலிருந்து இயங்க விடப்படும் 1 கிலோகிராம் திணிவு புள்ளி பியை அடைய வேண்டும் எனில் ஏல இருந்து ஒரு 1 கிலோகிராம் திணிவு இயங்க விடப்படுது. இது புள்ளி பிய அடையணுமா? புள்ளி பி இங்க தானே இருக்கு. அந்த புள்ளியை அடையணும். அப்படியாக இருந்தா ஏயில் அதனது இழிவு வேகம் யாதாக இருக்கணும்? ஏல இழிவு வேகம் ஏல இருந்து ஏதோ ஒரு வேகத்துல எரிகிற சரியா. அப்படி எரியக்குள்ள இந்த பாதை வழிய வந்து பிக்கு போகும். அப்ப ஏல வந்து அதுக்கு 2 சக்தி இருக்கும். என்ன 2 சக்தி இருக்கும்னு சொல்றாங்கன்னா அந்த இதுதான் பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம். ஏல உள்ள மொத்த சக்தியும் பில உள்ள மொத்த சக்தியும் சமன். அதை முதல்ல எழுதி கொள்ளனேன். டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ஆஃப் பி. ஏல உள்ள மொத்த சக்தியும் பில உள்ள மொத்த சக்தியும். அப்ப ஏல உள்ள மொத்த சக்தி மேல போடுறேன் அழுத்த சக்தி எம்ஜிஐ பிளஸ் இயக்க சக்தி அரை எம்பி வரும். பில பி அடைஞ்சா போதும். அடைஞ்சா போதும்னு என்ன அர்த்தமா இருந்தா இது மெது மெதுவா வந்து 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 பிக்கு வந்துட்டா போதும். பிக்கு வந்த பிறகு அதோட வேகம் 0வா இருந்தா காணும். பிக்கு வந்த பிறகு அதோட வேகம் 0வா இருந்தா ஓகே. இழிவு தானே கேக்குறாங்க. இழிவு வேகம் தானே கேக்குறாங்க. அப்ப பில வேகம் 0ன்னு நான் யோசிச்சா பில உயரம் இருக்கனால பில உள்ள சக்தி அழுத்த சக்தியா மட்டும்தான் இருக்கு. பில உள்ள சக்தி அழுத்த சக்தி மட்டும். அப்ப கவனிங்க திணிவு 1 டி 10 ஜெயிச்சிட்டது ஏல உள்ள உயரம் அதுவும் 10 அரை தர திணிவு 1 ஏல எரிய வேண்டிய வேகம் தான் கேள்வி. திரும்பவும் திணிவு 1 டி 10 பில உள்ள உயரம் 30 மீட்டர் 100 சக பி வர்க்கத்தின் கீழ் 2 சமன் 300. சக 300 அங்கிட்டு போக சய 300. அப்ப சக 100 அங்கிட்டு போக சய 100.
அப்ப 300ல இந்த 100 கழிங்க, கழிச்சா 200. அப்ப அடுத்து இந்த கீழே உள்ள 2 போயிட்டு பெருக்கப்படுமே. அப்ப v வர்க்கம் சமன் 400. ஆகவே v சமன் 20 மீட்டர் செகண்ட். அப்ப ஏல இருந்து இதை எரியக்குள்ள ஆக குறைஞ்சது 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல எரிஞ்சாதான் அது பிய சென்றடையும். அதை விட குறைஞ்ச வேகத்துல எரிஞ்சா அது பிக்கு போகாம இந்த மாதிரி பாதியில இந்த இடத்துல மாறி இருந்துட்டு அப்படியே திரும்ப கீழே. சரியா? பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்துல அந்த கேள்வியை ஒரு நிமிஷம். பாருங்க 12வது கேள்வி பாருங்க. 60 வாட் வலுவுடைய மின்குமிழ் ஒன்றின் பயப்பு வலு 48 எனில் அதன் வினைத்திறன் என்ன? வினைத்திறனுக்குரிய சமன்பாடு தேய்ப்பு வலுவின் மேல் பயப்பு வலு தரன். மின்குமிழ்ந்த வலு 60ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதுதான் தேய்ப்பு இன்புட் வலு. தேய்ப்பு 60. பயப்பு நேரடியா சொல்லிட்டாங்க 48ன்னு சொல்லி. அப்ப தரன் சுருக்குங்க ஆன்சர் 80%. மின்குமிழ்ந்த வினைத்திறன் 80%. 13வது கேள்வி. 100 சென்டிமீட்டர் உயரம் 10 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய ஒரு சீரான 50 கிலோகிராம் திணிவுடைய திண்ம உருளையை ஒரு காட்டான். இந்த இடத்துல ஒரு உரு இல்லைன்னா ஒரு 100 சென்டிமீட்டர் உயரமா? உயரம் 100 சென்டிமீட்டர். கிடையாக இடைத்தளத்துல அந்த உருளை சென்டிமீட்டர் உயரம் 10 சென்டிமீட்டர் ஆரை. இத திணிவு 50. உங்க தெரியும் திணிவு. சரியா? திணிவு 50னா அதுல நிறை 500 நியூட்டன். நிறை 500. இது கிடைத்தளத்தில் உள்ள சரியா இவ்வுருளையை நிலைக்குத்தாக உயர்த்தணும். கிடைத்தளத்துல இருக்க இந்த உருளைய இந்த மாதிரி நிலைக்குத்தாக உயர்த்தி வைக்கணும். அதுக்கு ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்ப அது 500 நியூட்டன் இங்கே வந்துடும். ஏன்னா அப்ப வேலைக்கு சமன்பாடு உங்களுக்கு தெரியும். விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். அப்ப இந்த உருளையை நான் உயர்த்தணுமாக ஆக குறைஞ்சது 500 நியூட்டன் விசை கொடுக்கணும். 500 நியூட்டன் விசை கொடுக்கணும். இப்ப பாருங்க இந்த அசைந்த தூரம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையிலே எது அசைந்த தூரம்னா புவியீர்ப்பு மையம். பொதுவா கேள்வியில் செய்யக்குள்ள இந்த அசைந்த தூரம் இருக்கு, அது எது அசைந்த தூரமா எடுக்கணும்? ஈர்ப்பு மையம் அசைந்த தூரமா எடுக்கணும். இப்ப கவனிங்க, முதல்ல ஈர்ப்பு மையம் இந்த ஏன்ற இடத்துல, இப்ப ஈர்ப்பு மையம் பீன்ற இடத்துல. வேற வேற இடத்துல படம் வரைஞ்சிருந்தாலும் இந்த உருளை நிமித்தி வச்சா அதே இடத்துல நிமிர்ந்து நிக்கும்னா உருளை. அப்ப கவனிங்க, ஈர்ப்பு மையம் எவ்வளவு தூரம் அசைஞ்சிருக்குன்னா இதுதான் ஈர்ப்பு மையம் அசைந்த பண்றேன். ஈர்ப்பு மையம் அசைந்தது. இப்ப கவனிங்க, உங்களுக்கு தெரியும் உருளையில மொத்த உயரம் 100னா
இவ்வளவும் 50 இவ்வளவும். அடுத்து இந்த உயரம் பாருங்க, தரையில இருந்து இந்த உயரம் 10 சென்டி, அது உள்ளே 6 ஏன்னா. அப்ப ஈர்ப்பு மையம் எவ்வளவு தூரம் அசைஞ்சிருக்குமாண்டா 50 இருந்து 10 கழிச்ச ஆன்சர் 40 சென்டிமீட்டர். தூரத்துக்கு பதிலா 40 சென்டிமீட்டர், அதை மீட்டருக்கு மாத்திட்டேன். மீட்டருக்கு மாத்த இத சுருக்க ஆன்சர் 200 ஜூல். சுருக்க ஆன்சர் 200 ஜூல். செய்யப்பட்ட வேலை 200 ஜூல். அடுத்த கேள்வியில் பார்க்க முதல்ல ஒரு லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப ரீஃபைன் ஆயிக்கோங்க.